நமஸ்காரம் எல்லாருக்கும். 11வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். 30 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 31வது ஸ்லோகம் விஸ்வரூப யோகம். சோ இதுல பகவான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காமிக்கிறார். அடிமுடி தெரியாம அவ்வளோ விசாலமான தேஜஸோட இருக்கு. அதை பார்த்த உடனே முதல்ல பிரமிச்சு போறார் அர்ஜுனர். பேச்சு வரல, அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போறது. அதுவே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு அதையே ஒரு பயத்தை கொடுக்கறது, ஒரு நடுக்கத்தை கொடுக்கறது. அவருக்கு இருந்த அந்த மன அமைதி போறது. பகவானே போறோம் போறோம், நீ உன்னுடைய இந்த விஸ்வரூபத்தை சுருக்கிக்கோ, நாராயணனா எனக்கு தரிசனம் கொடு அப்படின்னு கேட்க போற. ஏன்னா அவ்வளோ முகங்கள், அவ்வளவு பேரையும் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ல நடக்கிற அத்தனையும் அந்த ஒரு ரூபத்துல அவர் பாக்குறார், கண்ணுக்கு முன்னாடி பாக்குறார். இனிமே நடக்க போறதும் தெரியறது. கௌரவர்கள் எல்லாம் அவரோட அந்த வாயில பூந்துக்கிறாளாம். பீஷ்மர்ல இருந்து துரோணர்ல இருந்து எல்லாரும் வாயில பூந்துக்கிறத பாக்குறார். அவருக்கு அப்படியே உடம்பு நடுங்கி போயிடுத்து. அதனால அவர் சொல்றாரு. சோ அத நம்மளுக்கு சொல்லும் பொழுது எவ்வளவு அழகா இங்க நம்மளுக்கு கீதையில உவமானம் எது சொல்லியிருக்கானா, கடல்ல எப்படி எல்லா நதியும் என்ன வேகத்துல இருந்தாலும் அங்க எல்லாம் கலந்த உடனே ஒண்ணுமே தெரியாது இல்லையா. அதோட அந்த மாதிரி எல்லாரும் அந்த விஸ்வரூபத்துல கலந்துக்கிறா அப்படின்னு அந்த மாதிரி சொல்றா. அதே மாதிரி விட்டில் பூச்சி எப்படி தானா சிக்கி அதோட அந்த நெருப்போட அது இதுவாயிடுறதோ, சங்கமமாயிடுறதோ, அந்த மாதிரி எல்லாரும் இந்த கௌரவ படைகளும் கௌரவ ராஜாக்களும் சிற்றரசர்களும் அந்த மாதிரி விட்டில் பூச்சி மாதிரி மாட்டிக்கிறா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அர்ஜுனன் தான் அதான் பார்த்துட்டு பயந்து போயிடுறார். அவர் பாக்குறார் அது எப்படி இருக்குன்னு. லாஸ்டா என்ன சொல்ற, நெருப்பு கொழுந்து விட்டு எரியறதான். அந்த அப்படியே அந்த நெருப்பு எப்படி பக்கத்துல இருக்க, இப்போ காட்டு தீயில அந்த நெருப்பு எப்படி பக்கத்துல இருக்கிற மரத்துல டக்குன்னு பரவி அது பாக்குறதுக்கு அது வாயில இருந்து அந்த நாக்க அப்படியே சுழட்டி அந்த இதெல்லாத்தையும் எடுத்துக்கிற மாதிரி கல்ப் பண்ணிக்கிறதுன்னு சொல்வாளே, அந்த மாதிரி இருக்கு இவர். அப்படியே எல்லா மனுஷாலையும் தொழாவி தன்னுடைய அந்த விஸ்வரூபத்தோட அவர் இது பண்ணிடுறார். அப்படி ஒரு வெப்பம், அப்படி ஒரு ஒளி, அதாவது அது பொறுக்க முடியாது. ஒளியுமே ஒரு லிமிட்டுக்கு மேல இருந்தா அது நம்மளால எடுத்துக்க முடியாது ஹியூமன் ஐஸால. சோ அந்த அளவுக்கு ஒளியும் வெப்பமுமா இருக்கு அப்படின்னு பார்த்து இவருக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து. அத பார்த்துட்டு இவர் என்ன சொல்ல போறார், தயவு செய்து எனக்கு உன்னுடைய ரூபத்தை, நாராயண ரூபமா நீ இந்த விஸ்வரூபத்தை தயவு செஞ்சு சுருக்கிக்கோ. நீ எதுக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த விஸ்வரூப தரிசனத்தை காமிச்ச, நீ என்ன பண்ண போற, எனக்கு இது புரியலையே, தயவு செய்து இந்த ரகசியத்தை எனக்கு கூறவும் அப்படின்னு சொல்ல போற. அதுதான் 31வது ஸ்லோகமா வருது. ஆக்யாஹி மே கோ பவா நுக்ர ரூபோ, ரூபக பண்ணிருந்தோம், ரூபக நமோஸ்து தே தேவ வர பிரசீத விஜ்ஞாது மிச்சாமி பவந்த மாத்யம் ந ஹி பிரஜானாமி தவ பிரவருத்திம். கலைவாணி மேம். ஆக்யாஹி மே கோ பவானுக்ர ரூபக, ஆக்யாஹி மே கோ பவானுக்ரஹ ரூபஹ, பவானுக்ரஹ கிடையாது, பவானுக்ர ரூபக, பவானுக்ர ரூபஹ நமோஸ்து தே தேவவர் பிரசீத, நமோஸ்து தே தேவவர் பிரசீத, விஜ்ஞாதுமிச்சாமி பவந்தமாத்யம், விஜ்ஞாதுமிச்சாமி பவந்தமாத்யம், நஹி பிரஜானாமி தவ பிரவருத்திம், நஹி பிரஜானாமி தவ பிரவருத்திம். ஆக்யாஹி மே கோ பவானுக்ர ரூபஹ, நமோஸ்து தே தேவவர் பிரசீத, விஜ்ஞாதுமிச்சாமி பவந்தமாத்யம், நஹி பிரஜானாமி தவ பிரவருத்திம்.
आख्याहि मे को भवानुग्ररूपः नमोऽस्तु ते देववर प्रसीद विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यं न हि प्रजानामि तव प्रवृत्तिम्. Thank you. சோ இத்தனை நாளா அந்த அர்ஜுனன் பார்த்த கிருஷ்ணன் வந்து தன்னுடைய ஒரு சகோதரி, அதாவது ஒரு ஃப்ரெண்டா பார்த்தார். ஒரு மனுஷிய ரூபத்துல அவர் பார்த்தார் கிருஷ்ணர். திடீர்னு இந்த விஸ்வ ரூபத்துல அவரை பார்த்த உடனே முதல்ல அசந்து போனார். அப்புறம் இந்த வெப்பமும் ஒளியும் இந்த மாதிரி மனுஷா சிக்கிறது அதெல்லாம் பார்த்த உடனே பயப்படுறார். அப்புறம் இப்ப வந்து கேக்குறார், நீ யாரு ஆக்சுவலா அப்படிங்கிறார். பயங்கரமான வடிவத்தோட இருக்கியே, நீங்க யாருன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கோ, உங்களுக்கு என்னோட கோடான கோடி நமஸ்காரம், நீங்க எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு. சோ உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், என்னால புரிஞ்சுக்கவே முடியல உங்களுடைய செயலை, நீங்கள் யார் அப்படின்னு கேக்குறார். ஏன்னா இத்தனை ஒரு மனுஷாலா இருந்து அவரை பார்த்துட்டு திடீர்னு இத்தனை ஒரு வேரியேஷன் பார்த்த உடனே அவருக்கு புரியவே இல்லை. முதல்ல அந்த விராட் ஸ்வரூபத்தை பார்த்து கையெழுத்து கும்பிட்டார். அப்புறம் இப்ப என்னன்னா பயந்து போயிட்டார் அந்த இத பார்த்துட்டு. இப்போ பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல போறார்? பகவான் உவாச்ச காலோஸ்மி லோக க்ஷயக்ருத் பிரவருத்தஹ. பிரவருத்தோருக்கு பிரவருத்தஹ பண்ணிடுங்கோ. லோகான் சமாஹர்த்து மிஹ பிரவருத்தஹ ருதேபி த்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவ ஸ்திதாः பிரத்யநீகேஷு யோதாः. லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி. ஸ்ரீ பகவானுவாச்ச श्रीभगवानुवाच कालोऽस्मि लोकक्षयकृत् प्रवृद्धः कालोऽस्मि लोकक्षयकृत् प्रवृत्तः लोकान् समाहर्तुमिह प्रवृत्तः लोकान् समाहर्तुमिह प्रवृत्तः ऋतेऽपि त्वां न भविष्यन्ति सर्वे ऋतेऽपि त्वां न भविष्यन्ति सर्वे एव स्थिताः प्रत्यनीकेषु योधाः एव स्थिता प्रत्यनीकेषु योताः कालोऽस्मि नीकेषु का प्रत्यनीकेषु कालोऽस्मि लोकक्षयकृत् प्रवृत्तः लोकान् समाहर्तुमिह प्रवृत्तः ऋतेऽपि त्वां न भविष्यन्ति सर्वे एव स्थिता प्रत्यनीकेषु योताः भगवान् उवाच श्री भगवान् उवाच कालोऽस्मि लोकक्षयकृत् प्रवृत्तः लोकान् समाहर्तुमिह प्रवृत्तः ऋतेऽपि त्वां न भविष्यन्ति सर्वे एव स्थिता प्रत्यनीकेषु योधाः. ஓகே. சோ இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் யாருன்னு தானே நீ கேக்குற, நானே இந்த அகில உலகத்தையும் படைத்து காத்து ஒடுக்கிக் கொள்ளும் அந்த சாட்சாத் பரமேஸ்வரன் நான் தான். இப்போ எல்லாரையும் நான், ஏன்னா பிரளய காலம் போல, இப்போ எல்லாரையும் சம்ஹாரம் செய்யும் மகாகாலன் நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற. இப்ப வந்து நான் மகாகாலனா இங்க இருக்கேன். சோ என்னோட செயல் எல்லாம் பார்த்தேன்னா அத்தனை வீரர்களையும் அழிப்பதுதான் என்னுடைய செயல். இப்போ இத உணர்த்துறதுக்கு தான் இந்த விராட் ஸ்வரூபத்துல எல்லாரும் வந்து பூந்து அழியிற அந்த காட்சியை நீ பார்க்கிற, உனக்கு நான் காமிச்சேன். ஏன்னா இப்போ நான் செய்யக்கூடிய செயல் பிரளய இதுங்கிறதுனால எல்லாரையும் அழிக்கக்கூடிய செயலை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ வந்து இன்னொன்னும் இங்க சொல்ற, நீ வந்து எல்லாம் உன்னோட மக்கள் எதிரி படையில இருக்கா, பெரியப்பா சித்தப்பா மாமான்னு எல்லாரும் உன் கூட பிறந்தவான்னு நீ நினைச்சுண்டு கோழைத்தனமா நீ யுத்தத்திலேந்து விலகி வரத்துக்கு தயாராயிட்டியே. ஆனா நீ வந்து
யுத்தம் புரிஞ்சாலும் புரியாட்டாலும் இவ தப்பிக்க போறது இல்லை என்பதை உனக்கு உணர்த்தவே இந்த காட்சியை நான் உனக்கு காமிச்சேன். எப்படி இருந்தாலும் அவ சாக போறது உறுதி, அவ அழிவது நிச்சயம். சோ நீ இனிமே அவளை காப்பாத்துறதுக்கு எப்படி இருந்தாலும் வழியே கிடையாது. அதனால நீ யுத்தத்துல இருந்து நீ விலக கூடாது, நீ யுத்தம் பண்ணிதான் ஆகணும், என் கட்டளையை நீ ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அவர். அடுத்தது சொல்ல போற, நீ யுத்தம் புரிஞ்சா எல்லா விதத்திலையும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்ல போற, புரிய வைக்கிறார். தஸ்மாத் त्व मुत्तिष्ठ यशो लभस्व जित्वा शत्रून् भुङ्क्ष्व राज्यं समृद्धम् मयैवैते निहताः पूर्वमेव निमित्तमात्रं भव सव्यसाचिन्. லக்ஷ்மி நாராயணன் மாமி. तस्मात् त्वमुत्तिष्ठ यशो लभस्व. तस्माद्वमुत्तिष्ठ यशो लभस्व. मामी तस्मात् இல்ல, तस्मात् मुद्दिष्ट இல்ல, उत्तिष्ठ. तस्माद्वमुत्तिष्ठ यशो लभस्व. जित्वा शत्रून् भुङ्क्ष्व राज्यं समृद्धम्. जित्वा शत्रून् भुङ्क्ष्व राज्यं समृद्धम्. मयैवैते निहताः पूर्वमेव. मयैवैते निहताः पूर्वमेव. निमित्तमात्रं भव सव्यसाचिन्. निमित्तमात्रं भव सव्यसाचिन्. तस्मात् त्वमुत्तिष्ठ यशो लभस्व. जित्वा शत्रून् भुङ्क्ष्व राज्यं समृद्धम्. मयैव ते निहताः पूर्वमेव. निमित्तमात्रं भव सव्यसाचिन्. तस्मात् त्वमुत्तिष्ठ यशो लभस्व. जित्वा शत्रून् भुङ्क्ष्व राज्यं समृद्धम्. मयैवैते निहताः पूर्वमेव. நிமித்தமாத்திரம் பவ சவ்யசாசின். ரொம்ப இதுவா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீ யுத்தம் புரியலனா கூட இவாளால தப்பிக்க முடியாது, எல்லாரும் அழிஞ்சு போறது, இறந்து போறது உறுதி. அதனால எல்லா விதத்திலயுமே நீ யுத்தம் புரியறதுதான் உனக்கு நன்மை. அதனால நீ யுத்தத்திலிருந்து விலக கூடாது, உற்சாகமா போய் நீ யுத்தம் புரி அப்படிங்கிற. உனக்கு இந்த போர்ல வெற்றிங்கிறது உறுதி. அந்த பகைவர்களை நீ கொன்னுட்டு அந்த ராஜ்யம் தனதானியம் எல்லாத்தையும் அனுபவி. அண்ட் எல்லா புகழும் நீ அழிச்சுட்டேன்னு உனக்கு புகழும் சேர போறது, அதையும் நீ அனுபவி. இந்த வாய்ப்பை நீ நழுவ விடக்கூடாது அப்படிங்கிற. யசோ லபஸ்வ, அந்த புகழையும் நீ அனுபவி அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா நீ அடிச்சுதான் அவ சாக போறாங்கிறது கிடையாது. ஏன்னா முன்னாடியே எல்லாரும் அடிக்கப்பட்டுட்டா அப்படிங்கறத நீ இப்ப உன் கண்ணு எதிர்க்க பார்த்த. எல்லாரும் அப்படியே வாய்க்குள்ள பூந்துக்கிறா இல்லையா? சோ எப்படி இருந்தாலும் அவ அடிபட்டு போறா அப்படின்னு. சோ நீ ஜஸ்ட் உன்னோட அம்பை எய்தி அந்த புகழ நீ எடுத்துக்கோ, நீ தாக்கறதுக்கு தயங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த இதுல நீ வெறும் ஒரு சாட்சி பூதம் மாதிரிதான், நீ ஒரு நிமித்தம் தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. நீ கொல்ல போறது இல்ல, அவ அழிஞ்சு போறது உறுதி. அந்த இத கரெக்டா நீ கோயின்சைட் பண்ணி அந்த புகழை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. துரோணம் ச பீஷ்மம் ச ஜெயத்ரதம் ச கர்ணம் ததான்யா நபி யோத வீரான் மயா ஹதாம்ஸ் த்வம் ஜஹி மா வ்யதிஷ்டா யுத்யஸ்வ தேஜாசி ரணே சபத்னான். லலிதா மணி மாமி. द्रोणञ्च भीष्मञ्च जयद्रथञ्च. द्रोणं च भीष्मं च जयद्रथं च
कर्णं तथान्यानपि योधवीरान् कर्णं तदान्यानभियोग योधवीरान् मया हतांस्त्वं जहिमा व्यथिष्ठा मया हतांस्त्वं जहिमा व्यधिष्ठा युध्यस्व जेतासि रणे सपत्नान् युध्यस्व चेतासि रणे सपत्नान् சொல்லிட்டோம். द्रोणं च भीष्मं च जयद्रथं च कर्णं तदन्यानभियोग योधवीरान् मया अदांस्त्वं जहिमा व्यधिष्ठा युध्यस्व जेतासि रणे सपत्नान्. கரெக்டா? சொல்லுங்க இன்னொரு இன்னொரு தடவை சொல்றேன். द्रोणं च भीष्मं च जयद्रथं च कर्णं तदान्यानभियोगवीरान् योधवीरान् मया हतंस्त्वं जहिमा व्यधिष्ठा கரெக்டா சொல்லுங்க. मया हतांस्त्वं जहिमा व्यधिष्ठा युध्यस्व जेतासि रणे सपत्नान्. ஓகே, ஹதா சொல்லக்கூடாது, ஹதா. அது மாதிரி ஹதா. வியதிஷ்டா இல்ல, வியதிஷ்டா எல்லாம் தா போட்டுக்கோங்க, த கிடையாது அதெல்லாம். சரியா? தா. பாக்கிலாம் எந்த டீ போட்டுக்கணுமா? வெறும் டி. கரெக்ட். சரி. ஓகே, சோ இங்க சொல்ற துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் எல்லாரும் வந்து எல்லா போர் வீரர்களையும் நீ தைரியமா கொல்லு, பயப்படவே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். கண்டிப்பா ஜெயம் உனக்குதான், நீ தைரியமா போ, கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போர் புரி அப்படின்னு சொல்லி எல்லார் பேரையும் சொல்றார். துரோணர் எல்லாரையும் நீ கொல்லு, பீஷ்மரை கொல்லு, கர்ணனையும் கொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ற. உனக்கு வந்து சந்தேகமே நீ பட வேண்டாம், யாரையாவது உன்னால ஜெயிக்க முடியாதோங்கிற சந்தேகமே உனக்கு வேண்டாம், ஏன்னா எல்லாரையும் நான் ஏற்கனவே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. நீ அதனால நீ கொன்னு உனக்கு பாவம் வந்து சேருமே அப்படின்னு எல்லாம் நீ பயப்படவே வேண்டாம். நீ ஒரு க்ஷத்ரியன், க்ஷத்ரியன் முறைப்படி நீ வெறும் ஒரு நிமித்தம் தான். திருப்பி திருப்பி அதான் சொல்ற, நீ வந்து ஒரு கருவிதான், ஒரு நிமித்தம் தான் நீ. அதனால உனக்கு எந்த பாவமும் வராது, மாறா உனக்கு க்ஷத்ரிய தர்மத்தை நீ கடைபிடித்தங்கிற பெருமைதான், புகழ்தான் வந்து உனக்கு சேரும். அதனால நீ போர் புரி, வெற்றி கொள் அப்படின்னு சொல்லி திருப்பியும் சொல்ற. நிச்சயம் உனக்குதான் வெற்றி அப்படின்னு சொல்ற. சோ இத கேட்ட உடனே அர்ஜுனன் என்ன ஃபீல் பண்றார் அப்படிங்கறத வந்து என்ன மாதிரி அவர் யோசிக்கிறாருன்னு சஞ்சயன் சொல்றார். இப்போ இத திருதராஷ்டிரன்ட்ட சொல்றார். சஞ்சய உவாச்ச ஏதத் ஸ்ருத்வா வச்சனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர் வேபமானः கிரீட்டி நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம் ச கத்கதம் பீதபீதः பிரணம்ய. லதா சுரேஷ் மாமி. சஞ்சய உவாச்ச सञ्जय उवाच ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய एतच्छ्रुत्वा वचनं केशवस्य கிருதாஞ்சலிர்வேபமானः கிரீட்டி कृताञ्जलिर्वेपमानः किरीटी நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம் नमस्कृत्वा भूय एवाग कृष्णम् சகத்கதம் பீதபீதः பிரணம்ய. सगद्गतं भीतभीतः प्रणम्य. सञ्जय उवाच एतच्छ्रुत्वा वचनं केशवस्य कृताञ्जलिर्वेपमानः किरीटी नमस्कृत्वा भूय एवाग कृष्णं सगद्गतं भीतभीतः प्रणम्य. सञ्जय उवाच
एतच्छ्रुत्वा वचनं केशवस्य कृताञ्जलिर्वेपमानः किरीटी नमस्कृत्वा भूय एवागकृष्णं सगद्गतं भीतः प्रणम्य. ஓகே, சோ இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து போ, பயப்படாம போய் சண்டை போடு, வெற்றி உனக்கு தான், நீ ஒன்னும் பாவத்தை சேர்த்துக்க போறது இல்ல, அது இதுன்னு சொன்னத உடனே சஞ்சய் நீங்க சொல்ற இந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்றார் அங்க. அதுக்கு அந்த அர்ஜுனன் அதை கேட்டுண்டு நடுங்குறார், அப்படியே இன்னும் அந்த நடுக்கம் போல அவருக்கு நடுங்கிண்டே கைய கூப்பி அந்த கிருஷ்ண பரமாத்மாவை திருப்பியும் வணங்குறார். வணங்கி தழுத்தழுத்த குரல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்ல போறார்? அடுத்த ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச ஸ்தானே ரிஷிகேஷ தவ பிரகீர்த்யா ஜகத் பிரஹ்ருஷ்யத் யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திஷோ द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्ध संगाः. लता मम्मी. अर्जुन उवाच अर्जुन उवाच स्थाने हृषीकेश तव प्रकीर्त्या ताने हृषीकेश तव प्रकीर्त्या जगत् प्रहृष्यत्यनुरज्यते च जगत् प्रहृष्यत्यनुरज्यते च போட்டுக்கணுமாங்க வர்ணம் இருக்கே, தேக்கு அப்புறம் ச இல்ல இல்ல இதுல இருக்கு மேம். இருக்கு, ரொம்ப தள்ளி இருக்கு மேம், தள்ளி இருக்கு. அதை கிட்ட கொண்டு வாங்க. சரி. ஜகத் பிரஹ்ருஷ்யத்யனுரஜ்யதே ச रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः. अर्जुन उवाच ताने हृषीकेश तव प्रकीर्त्या जगत् प्रहृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः. ताने हृषीकेश तव प्रकीर्त्या जगत् प्रहृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः. ஓகே, சோ இது அர்ஜுனன் சொல்ல ஆரம்பிக்கிற. இப்ப இந்த ஸ்லோகத்திலேருந்து கிட்டத்தட்ட 10 ஸ்லோகத்துக்கு வந்து பகவான வந்து அவர் துதிக்கிற, மன்னிப்பு கேட்கிறார் பகவான்கிட்ட, பகவானுடைய பிரபாவத்தை எல்லாம் சொல்ல போறார். அதுதான் இங்க இப்ப முதல்ல சொல்ல போறார். சோ இதுல என்ன சொல்றாருன்னா, பகவானே உன்னுடைய குணங்கள் பிரபாவம் இதெல்லாம் கீர்த்தனம் பண்றதுனாலதான் இந்த உலகம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றார். சோ இப்போ அதான் உன்னோட பக்தர்கள் எல்லாம் உன்னுடைய கீர்த்தனம் பாடி சந்தோஷமா இருக்கா, மகிழ்ச்சியோட இருக்கா, அரக்கர்கள் எல்லாம் எல்லா திசையிலும் பயந்து ஓடரா, சித்தர்கள் எல்லாம் உன்னை வணங்கி நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. இப்ப அவரோட பிரபாவத்தை எல்லாம் சொல்ல போற. கஸ்மாத் ச தே ந நமேரன் மகாத்மன் கரியசே பிரம்மணோப்யாதி கர்த்ரே அனந்த தேவேஷ ஜகன்னிவாச த்வமக்ஷரம் சதசத் தத்பரம் யத். மகாலட்சுமி மேம். கஸ்மாச்ச தேன நமரேன் மகாத்மன் கஸ்மாச்ச தேன நமரேன் ஐயோ நமேரன் மகாத்மன். சாரிடா, நமேரன் தான் கரெக்ட், நான் தான் நமேரன் சொல்லிட்டேன், சாரி. கஸ்மாச்ச தேன நமேரன் மகாத்மன் கஸ்மாச்ச தேன நமேரன் மகாத்மன் கரியசே பிரம்மணோப்யாதி கர்த்ரே
करीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे अनन्तदेवेश जगन्निवास अनन्तदेवेश जगन्निवास त्वमक्षरं सदसत्तत्परं यत् त्वमक्षरं सदसत्तत्परं यत् சொல்லவா மேம்? कस्माच्च तेन न मेरन्महात्मन् करीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे अनन्तदेवेश जगन्निवास त्वमक्षरं सदसत्तत्परं यत् कस्माच्च तेन न मेरन्महात्मन् करीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे अनन्तदेवेश जगन्निवास त्वमक्षरं सदसत्तत्परं यत्. ஓகே பகவானே, நீதான் இந்த உலகத்துல அண்ட சராசரங்களுக்கும் உள்ள இருக்கிற ஆத்மா. நீதான் முதலும் அற்றவர் முடிவும் அற்றவர். உன்னுடைய வடிவம், குணம், பிரபாவம் எல்லாமே எல்லை இல்லாதது. தேவதைகளுக்கும் தேவன் நீதான், அகில உலகத்திற்கும் ஆதாரமும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை துதிப்பாடுற. எல்லா இடத்திலையும் முழுவதுமா நீதான் வியாபித்து இருக்க அப்படின்னு சொல்ற. எல்லாரோடையும் பெரியவர் நீதான், போற்றத்தக்கவர் நீதான், சிறந்தவர் நீதான். அந்த உலகத்தை படைத்த அந்த பிரம்மாவையே படைத்தவர் நீதான் அப்படின்னு சொல்லி அவரை துதி பாடுற. இந்த பரா அபரா பிரகிருதி எல்லாம் ஒன்றேந்துதான் தோன்றித்து. நெக்ஸ்ட், த்வமாதி தேவ புருஷ புராணஹ. புராணஸ் இருக்கு, இஸ் எடுத்துட்டு புராணஹ பண்ணிருங்கோ. த்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாசி வேத்யம் ச பரம் ச தாம த்வயா ததம் விஸ்வ மனந்த ரூப. மகேஸ்வரி மேம். त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परं निधानम् त्वमस्य विश्वस्य परं निदानम् वेत्तासि वेद्यं च परं च धाम वेत्तासि वेद्यं च परं च धाम त्वया ततं विश्वमनन्तरूप त्वया तदं विश्वमनन्तरूप. त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परं निदानं वेत्तासि वेद्यं च परं च धाम त्वया तदं विश्वमनन्तरूप. त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परं निदानं वेत्तासि वेद्यं च परं च धाम त्वया तदं विश्वमनन्तरूप. Thank you. சோ இதுவும் அவரை துதி பாடுறதுதான். எல்லா தேவர்களுக்கும் முதலான தெய்வம் நீதான், எப்போதும் இருந்து கொண்டு இருப்பவர், அழிவுங்கிறதே கிடையாது, எப்போதும் நித்தியம் இருந்து கொண்டிருக்கும் நித்திய புருஷனான பரமாத்மா நீதான். அதே மாதிரி எல்லா உலகமும் பிரளய காலத்துல உன்னிடம்தான் ஒடுங்குகின்றன. உன்னுடைய அந்த ஸ்வரூபத்துல ஒரு சின்ன பகுதி தான் அவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அது மாதிரி இந்த உலகத்துல இறந்த காலத்துல நடந்தது, நிகழ்காலத்துல நடக்கிறது, எதிர்காலத்துல நடக்க போறது எல்லாத்தையும் உள்ளதை உள்ளபடி முழுமையாக அறிந்தவர் நீங்கள் அப்படின்னு சொல்லி உன்னோட ரூபங்களை பத்தி என்னன்னு சொல்றது. அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, ஒரு எண்ணிக்கையே எண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லையை அடைந்தவர்கள்னு யாருமே கிடையாது இந்த உலகத்துல. ஒவ்வொரு அணுவிலும் நீ ஊடுருவி இருக்கிறீர்கள், நீங்க இல்லாத இடமே கிடையாது பகவானே அப்படின்னு அவரை துதி பாடுற. அடுத்தது, வாயுர் யமோக்னிர் வருணஷ் சசாங்கஹ பிரஜாபதிஸ் த்வம் பிரபிதாமஹஸ்ச நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ர கிருத்வஹ புனश्च
भूयोऽपि नमो नमस्ते। மைதிலி மாமி. वायुर्यमोऽग्निर्वरुणः शशाङ्कः वायुर्यमोऽग्निर्वरुणः शशाङ्कः प्रजापतिस्त्वं प्रपितामहश्च प्रजापतिस्त्वं प्रपितामहश्च नमो नमस्तेऽस्तु सहस्रकृत्वः नमो नमस्ते सुसहस्रकृत्वः पुनश्च भूयोऽपि नमो नमस्ते पुनश्च भूयोऽपि नमो नमस्ते। वायुर्यमोऽग्निर्वरुणः शशाङ्कः प्रजापतिस्त्वं என்ன மேடம்? மீனு மியூட் போடு, எக்கோ அடிக்கிறது. प्रजापतिस्त्वं प्रपितामहश्च नमो नमस्ते सुसहस्रकृत्वः पुनश्च भूयोऽपि नमो नमस्ते। वायुर्यमोऽग्निर्वरुणः शशाङ्कः प्रजापतिस्त्वं प्रपितामहश्च नमो नमस्ते सुसहस्रकृत्वः पुनश्च भूयोऽपि नमो नमस्ते। ஓகே, சோ எல்லாரையும் இங்க சொல்ற வாயு, யமன், அக்னி பகவான், வருண பகவான், சந்திரன், அது மாதிரி பிரம்மா எல்லாருக்கும் தந்தை நீந்தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. உனக்கு புனః நமஸ்தேஸ்து, திருப்பியும் திருப்பியும் நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ற இந்த ஸ்லோகத்துல. நெக்ஸ்ட், நம புரஸ்தா தத பிருஷ்டதஸ் தே நமோஸ்து தே சர்வத ஏவ சர்வ அனந்த வீர்யாமித விக்ரமஸ் த்வம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வஹ. மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. நமः புரஸ்தாதத நமः புரஸ்தாதத பிருஷ்டதஸ்தே नमः पुरस्तात् पृष्ठतस्ते நமः புரஸ்தாத் அத பிருஷ்டதஸ்தே. அப்படி சொல்லுங்க ஈஸியா. ओके புரஸ்தாத் பண்ணிட்டு அத சொல்லிக்கோங்க. ओके नमः पुरस्तात् अथ पृष्ठतस्ते நமோஸ்து தே சர்வத ஏவ சர்வ नमोऽस्तु ते सर्वत एव सर्व அனந்த வீர்யாமித விக்ரமஸ்த்வம் अनन्तवीर्यामित विक्रमस्त्वं सर्वं समाप्नोषि ततोऽसि सर्वः सर्वं समाप्नोषि ततोऽसि सर्वः नमः पुरस्तात् अथ पृष्ठतस्ते नमोऽस्तु ते सर्वत एव सर्व अनन्तवीर्यामित विक्रमस्त्वं सर्वं समाप्नोषि ततोऽसि सर्वः नमः पुरस्तात् अथ पृष्ठतस्ते नमोऽस्तु ते सर्वत एव सर्व अनन्तवीर्यामित विक्रमस्त्वं सर्वं समाप्नोषि ततोऽसि सर्वः. Thank you. Okay. அதாவது அந்த விராட் ஸ்வரூபம் இல்லையா, அவ்வளோ பெருசா இருக்க. எது பிருஷ்ட தேசம், அதாவது எது முன்னாடி எது பின்னாடி எது பாதம், ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? அவ்வளோ பெருசு இருக்கார் இல்லையா. அதனால என்ன பண்றாரு இவர், நீ இல்லாத இடமே இல்லை இந்த உலகத்துல, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்க, உன்னை எல்லா புறங்களிலிருந்தும் நான் வணங்குகிறேன். ஏன்னா இதுதான் எனக்கு நீ பாதம், இதுதான் நீ முன்னாடி நிக்கிற, எதுவுமே எனக்கு தெரியல, எல்லா பக்கத்துல இருந்தும் நான் உன்னை வணங்குகிறேன், அவ்வளவு பராக்கிரமம் பெற்றவர் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திருப்பியும் நமஸ்காரம். சோ 2 ஸ்லோகத்துல துதி பாடுற கிருஷ்ண பகவான 2 ஸ்லோகத்துல நமஸ்காரம் பண்ற. இப்போ 2 ஸ்லோகத்துல மன்னிப்பு கேட்க போறார், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு. ஏன், என்ன பிழை பண்ணார், ஏன் மன்னிப்பு கேட்கிறார் எல்லாம் பார்க்கலாம். சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மஹிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி. நான் தான் மேம். சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம்
हे कृष्ण हे यादव हे सखेति हे कृष्ण हे यादव हे सखेति अजानता महिमानन्तवेदम् अजानता महिमानं तवेदम् मया प्रमादात् प्रणयेन वापि मया प्रमादात् प्रणयेन वापि சொல்லட்டுமா மேம் सखेति मध्वा प्रसभं यदुक्तं हे कृष्ण हे यादव हे सखेति अजानता महिमानं तवेदं मया प्रमादात् प्रणयेन वापि सखेति मत्वा प्रसभं यदुक्तं हे कृष्ण हे यादव हे सखेति अजानता महिमानं तवेदं मया प्रमादात् प्रणयेन वापि. Very good. Thank you. Next. यच् चावहासार्थ मसत् कृतोसि विहार शय्यासन भोजनेषु एको थवाप् यच्युत तत् समक्षं तत् क्षामये त्वा मप्रमेयम्. नागलक्ष्मी मामी. यच्चावहासार्थमसत्कृतोऽसि यच्चावहासार्थमसत्कृतोऽसि विहारशय्यासनभोजनेषु विहारशय्यासनभोजनेषु एकोऽथवाप्यच्युत तत्समक्षम् एकोऽथवाप्यच्युत तत्समक्षम् तत्क्षामये त्वामहमप्रमेयम् तत्क्षामये त्वामहमप्रमेयम् यच्चावहासार्थमसत्कृतोऽसि विहारशय्यासनभोजनेषु एकोऽथवाप्यच्युत तत्समक्षम् तत्क्षामये त्वामहमप्रमेयम् यच्चावहासार्थमसत्कृतोऽसि विहारशय्यासनभोजनेषु एकोऽथवाप्यच्युत तत्समक्षम् तत्क्षामये त्वामहमप्रमेयम्. ஓகே. சோ இங்க அவர் மன்னிப்பு கேட்கிறார். ஏன் மன்னிப்பு கேட்கிறார்? பகவானே, உன்னுடைய இப்பேற்பட்ட மகிமையை இத்தனை நாள் எனக்கு தெரியாத, நான் உன்னை சமமா நண்பனா நினைச்சு உன்னை நினைச்சுட்டு இருந்தேன். அதனால பேசும்பொழுது உன்னுடைய பெருமை, உன்னோட இது எதையுமே நான் நினைச்சு பார்க்கல. ஒரு அன்பினாலையும் ஒரு அசட்டைனாலையும் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பெரிய பெரிய தேவதைகள் மகரிஷிகள்லாம் உன்னுடைய பாதத்துல வீழ்ந்து வணங்குறத தன்னோட பாக்கியம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த உன்னோட நான் சரிசமமா பழகிட்டேன். கிருபை கூர்ந்து என்ன மன்னிச்சுடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவான வேண்டிக்கிறார். இப்போ அவரோட முழு மகிமைய பார்த்த உடனே அந்த நடுக்கத்துல, உன்னோட நான் சர்வசாதாரணமா உனக்கு சமமா நின்னு உன்னை நான் என் நண்பன் மாதிரி பேசிட்டேன். ஆனா நீ எப்பேற்பட்ட பராக்கிரமம் படைத்தவன், என்னை மன்னிச்சுடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற. சோ அத சொல்லிட்டு திருப்பியும் பகவான்கிட்ட எனக்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு கேக்குற மாதிரி வரும். அடுத்தது, பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ச குருர் கரீயான் ந த்வத் சமோஸ்த்யப்யதிக சமோஸ்திய கிட்ட பிரிச்சுக்கோங்க, எது ஈஸியோ. சமோஸ்திய யதிக குதோன்யஹ, குதோன்யோ இருக்கு, யஹ பண்ணிக்கோங்க. லோகத்ரயே பிரதிம பிரபாவ. நளினி அக்கா,
पितासि लोकस्य चराचरस्य पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यः न त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यः लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यः लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यः லோகத்ரயேப்யப்ரதிம ஓகே, சோ பகவானே, நீதான் இந்த அகில லோகத்துக்கும் தந்தையா இருக்க, எல்லாருக்கும் உயர்ந்த குருவாகவும் இருக்க, போற்ற தகுந்தவராய் இருக்க. உன்னுடைய மகிமைக்கு இணையீடு வேற ஒன்றுமே கிடையாது, யாருமே கிடையாது. உலகிற்கும் உங்களுக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. இப்பேற்பட்ட பராக்கிரமம் படைத்த நீங்கள் என்னுடைய பிழைகளை பொறுத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இது கேக்குறார், அருள வேண்டும்னு கேக்குறார். இன்னொரு ஸ்லோகமும் அதே மாதிரிதான். சோ அழகா ரெண்டு ஸ்லோகமா வருது. துதி பாடுற, நமஸ்காரம் பண்ற, மன்னிப்பு கேக்குற, அருள் கேக்குற. ஈச் ரெண்டு ஸ்லோகமா வருது. தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வா மகமீஷ மீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுஹு பிரியஃப் பிரியா யார்ஹசி தேவ சோடும். நடராஜன் ராமசுவாமி மாமா. தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் प्रणम्य प्रणिताय कायं प्रसादये त्वामहमीश मीड्यम् प्रसादये त्वामहमीशमीड्यम् पितेव पुत्रस्य सखेव सख्युः पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि देव सोढुम् प्रियः प्रियायार्हसि देव सोढुम् तस्मात् प्रणम्य प्रणिधाय कायं प्रसादये त्वामहमीशमीड्यम् पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि देव सोढुम् तस्मात् प्रणम्य प्रणिधाय कायं प्रसादये त्वामहमीशमीड्यम् पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि देव सोढुम्. ஹரியோம் குருஜி. நமஸ்காரம். அதனால சொல்றேன், நான் உன்னுடைய சரணங்கள்ல சாஷ்டாங்கமா நான் நமஸ்காரம் பண்ணறேன், நீ என்ன தயவு கூர்ந்து அருள வேண்டும் அப்படின்னு. எப்படி ஒரு தந்தை பிள்ளையோட குற்றங்களை எல்லாம் பொறுத்துப்பாரோ, ஒரு நண்பன், நல்ல நண்பன் எப்படி தன்னுடைய நண்பனுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்துப்பானோ, எப்படி கணவன் தன்னுடைய அன்பான மனைவியுடைய குற்றங்களை எல்லாம் பொறுப்பாலோ, என்னுடைய குற்றங்கள் அனைத்தையும் நீ பொறுத்து எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அத சொன்ன உடனே சொல்றார், பகவானே இந்த விராட் ஸ்வரூபத்தை சுருக்கிட்டு நீ அந்த சதுர்புஜம் 4 கைகளோட இந்த நாராயண ஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருள வேண்டும் அப்படின்னு கேட்க போறார். அடுத்தது, அதிருஷ்ட பூர்வம் ரிஷிதோஸ்மி திருஷ்ட்வா பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே ததேவ மே தர்ஷய தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச. நவநீதா மாமி. அதிருஷ்டபூர்வம் ஹிருஷிதோஸ்மி திருஷ்ட்வா
अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे भयेन च प्रव्यथितं मनो मे तदेव मे दर्शय देवरूपम् तदेव मे दर्शय देवरूपम् प्रसीद देवेश जगन्निवास प्रसीद देवेश जगन्निवास अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे तदेव मे दर्शय देवरूपम् प्रसीद देवेश जगन्निवास अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे तदेव मे दर्शय देवरूपम् प्रसीद देवेश जगन्निवास. Thank you, ma'am. So இது அதிருஷ்ட பூர்வம் அதாவது யாரும் எளிதில பார்க்க கிடைக்காத அந்த ஆச்சரியமான விஸ்வரூப தரிசனத்தை நீ எனக்கு காமிச்ச. உன்னோட குணங்கள் பிரபாவங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இதுல நான் எப்பேற்பட்ட பாக்கியசாலி. இந்த ஒரு ஸ்வரூபம் விராட் ஸ்வரூபத்தை நான் பார்த்தது நான் எப்பேற்பட்ட பாக்கியசாலி. அந்த விதத்துல எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் என்னுடைய மனசு பயத்தினால நடுங்கிண்டு இருக்கு. அதனால நீ வைகுண்டத்துல இருக்கிற அந்த திருமாலா 4 திருக்கரங்களோட நீ எப்படி அங்க காட்சி அளிப்பீர்களோ அந்த சதுர்புஜ ஸ்வரூபத்துல எனக்கு தரிசனம் தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறார் அர்ச்சுனன். அதாவது சந்தோஷம் பயம் ரெண்டும் இருக்கு. யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதேன்னு ஒரு பக்கம் சந்தோஷம். பட் அந்த பவர் அந்த ஒரு இத அவரால தாங்கிக்க முடியல. அவர் மனசு நடுங்கர். அதனால அதையும் சொல்லிட்டு ஆனா என்னால இத என்ஜாய் பண்ண முடியல. அவ்வளோ நடுக்கமா இருக்கு. என் மனசு அமைதியாவே இல்ல. அதனால நீ வைகுண்டத்துல எப்படி திருமால காட்சி அளிப்பா அந்த மாதிரி நாராயண ஸ்வரூபமா எனக்கு காட்சி கொடுப்பா அப்படின்னு கேக்குற. கிரீட்டினம் கதினம் சக்கர ஹஸ்தம் இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. இச்சாமி அப்படின்னு ஆரம்பிக்கும். அடுத்தது மிச்சாமின்றதா அந்த இச்சாமி. இச்சாமி துவாம் திரஷ்டு மகம் ததைவ தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹஸ்ர பாஹோ பவ விஸ்வமூர்த்தே. நித்யா சுரேஷ் மேம். கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் किरीटिनं गदिनं चक्रहस्तम् इच्छामि त्वां द्रष्टुमहं तथैव इच्छामि त्वां द्रष्टुमहं तथैव तेनैव रूपेण चतुर्भुजेन तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते सहस्रबाहो भव विश्वमूर्ते. किरीटिनं गदिनं चक्रहस्तम् इच्छामि त्वां द्रष्टुमहं तथैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते. किरीटिनं गदिनं चक्रहस्तम् इच्छामि त्वां द्रष्टुमहं तथैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते. Thank you. दृष्टु இல்ல द्रष्टु. Oh, sorry. द्रष्टुमूर्ति. द्रष्टुம்னா பாக்க தரிசனம் பண்ண. சோ என்ன சொல்றார் அந்த நாராயணனா கிரீடம் தலையில வச்சுண்டு கையில சங்கு சக்கரம் கதை இதையெல்லாம் கையில ஏந்திண்டு அந்த ஸ்வரூபத்திலேயே நான் உன்னை தரிசிக்க விரும்புறேன். ஆகையால் விஸ்வரூபத்துல இருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவே 1000 கைகள் உனக்கு இருக்கு. ஆனா எனக்கு நீ 4 கைகள் கொண்ட அந்த ஸ்வரூபத்திலேயே தரிசனம் அழியுங்கள் கிருபை கூர்ந்து அப்படின்னு சொல்லி கேக்குற. சோ அந்த மாதிரி பகவான் அவருடைய அந்த ரிக்வெஸ்டை ஏத்துண்ட அவருக்கு இது பண்ண போறார். சதுர்புஜ ஸ்வரூபத்தை அவர் காமிக்க போறார். அதுக்கு முன்னாடி சில இத சொல்றார். தன்னுடைய அந்த
விஸ்வரூபத்துடைய மகிமைய சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாராயண ஸ்வரூபமா காட்சி அளிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுநேதம் ரூபம் பரம் தர்ஷித மாத்ம யோகாத் தேஜோமயம் விஸ்வ மனந்த மாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்ட பூர்வம். பத்மா மாமி. ஸ்ரீ பகவானுவாச்ச. இல்ல மாமி மியூட். அடுத்தது பத்மஜா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். ஸ்ரீ பகவானுவாச்ச. ஸ்ரீ பகவானுவாச்ச. அஹ சொல்லக்கூடாது, பக. ஸ்ரீ பகவானுவாச்ச. மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம். மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம். ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகாத். ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகாத். தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம். தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம். யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம். யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம். ஸ்ரீ பகவானுவாச்ச மாயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம். மாயா பிரசன்னேன தவார்ஜுனேதம். மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம். ஓகே. சோ நீ பக்தியோடையும் நீ வேண்டுகோள் வச்சதுனால சந்தோஷமா உனக்கு நான் அந்த யோக சக்தியை கொடுத்து அந்த ஒளிமயமான என்னுடைய அந்த விஸ்வரூபத்தை, உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை நான் உனக்கு காமிச்சேன். நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நடுங்குற அப்படின்னு கேக்குற. அது நான் திருஷ்டபூர்வம் யாராலையும் இந்த விராட் ஸ்வரூபத்தை இது வரைக்கும் பார்த்தது இல்ல. உனக்கு அந்த யோக சக்தி மூலமா நீ கேட்டதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு காமிச்சேன். நீ இதுல ஏன் பயப்படுற அப்படின்னு கேக்குற. ந வேத யஜ்ஞாத்யயனைர் ந தானைஹி. தானைர் இருக்கு, இரு அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. யஜ்ஞ அத்யயனைர். சோ ந ச கிரியாபிர் ந தபோபி ருக்ரைஹி ஏவம் ரூபஸ் சக்ய அஹம் ந்ருலோகே த்ரஷ்டும் த்வதன்யேன குரு பிரவீர. குரு கிடையாது, குரு கே. பிரேமா சேத்து மேம். ந வேத யஜ்ஞாத்யயனைர் ந தானைஹி. ராதே கிருஷ்ணா மேம். ந வேதே யஜ்ஞாத்யயனைர் ந தானைர். தானைஹி விசர்க்கம். தானைஹி न च क्रियाभिर्न तपोभिरुग्रैः न च क्रियाभिर्न तपोभिरुग्रैः एवं रूपश्चक्य अहं नृलोके एवं रूपश्चक्य अहं नृलोके द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर द्रष्टुं त्वदन्येन குரு பிரவீர. சொன்னேன் குரு கிடையாது, குரு கே. குரு பிரவீர. ந வேத யஜ்ஞாத்யயனைர் ந தானைஹி ந ச கிரியாபிர்ன தபோ ப்ருக்ரைஹி ருக்ரைஹி தபோ விருக்ரைஹி
एवं रूपश्चक्य अहं नृलोके द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर. Thank you. Norvate. Oh, sorry. न वेदयज्ञाध्ययनैर्न तानैः न च क्रियाभिर्न तपोऽपि वृत्रैः एवं रूपश्चक्य अहं नृलोके द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर. சோ இந்த விராட் ஸ்வரூபம் இருக்கே, இத வேற யாருக்கும் இது வரைக்கும் நான் காமிச்சது இல்ல. அதாவது என்ன பெரிய பெரிய இப்ப வேதங்கள் எல்லாம் கத்துண்டவா, யாகம் நிறைய பண்ணவா, அதனால இல்ல பயங்கர எல்லா தானங்களும் செஞ்சவா, அவளுக்கும் கிடைக்காத இந்த அரிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சது. அதாவது கர்மங்களை எல்லாம் சரியா பண்றவா, அது மாதிரி பெரிய பெரிய தபசு பண்ற அந்த ரிஷிகள் முனிவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட், மா தே யதா மா ச விமூட பாவக, பாவோர்க்கு பாவக பண்ணின்றோங்க. திருஷ்டுவா ரூபம் கோர மீத்ரங் மமேதம் व्यपेतभिः प्रीत मनाः पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य. இந்திரா மாமி. மா தே व्यथा मा च विमूढभावः. मा देव्यता मा च विमूढ ते ते मातेव्य सरियम मातेव्ययात मा च विमूढ भाव व्यथा मातेव्यता मा च विमूढ भाव विमूढ भावः. दृष्ट्वा रूपं घोरमीद्रं ममेदम्. दृष्ट्वा रूपं कोरमीतृङ्कमेतं मीद्रं ममेदम्. मीतृङ्मेतं मीद्रंग அங்க பிரிச்சுன்றோங்க. மமேதம். दृष्ट्वा रूपं कोरमीतृङ्कममेतं. ஏன் தா ஒண்ணு போடுறேன்? மீத்ரங் மமேதம். मीदृङ्ममेतं व्यपेतभिः प्रीतमनाः पुनस्त्वं. व्यपेतपि प्रीतमनाः पुनस्त्वं. तदेव मे रूपमिदं प्रपश्य. तदेव मे रूपमिदं प्रपश्य. மா இது எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் மாதே யதா மாச்ச मातेव्यता मा च विमूढभावः दृष्ट्वा रूपं कोरमीतृङ्कममेतम्. அங்க மீத்ரங்குக்கு அப்புறம் ஒரு தா போடுறீங்க, அந்த தா வராது. மீத்ரங்மமேதம் दृष्ट्वा रूपं कोरमीतृङ्कममेतं व्यापेदवम மாமி யானு கால் இருக்கா? யாக்கு இல்ல. व्यपेतपि प्रीतमान पुनस्त्वं. மான இருக்கா? மனா இருக்கா? சாரி. व्यपेतपि प्रीतमनाः पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य. பிரபஷ்ய பி போட்டுக்கோங்க. प्रपश्य मातेव्यता मा च विमूढभावः दृष्ट्वा रूपं कोरमीतृङ्ममेतं. Very good. व्यपेतपि प्रीतमना पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य. Very good. அவ்வளவு. That is okay. So என்ன சொல்ற? இந்த ஸ்வரூபத்தை பார்த்து நீ கலக்கம் அடைய வேண்டாம், உனக்கு நீ மயக்கமும் அடைய வேண்டாம், பயத்தை எல்லாம் துறந்து சந்தோஷமா
என்ன இந்த சங்கு சக்கர கதா பத்மம் இந்த 4 கையிலையும் ஏந்தியுள்ள அந்த நாராயண ஸ்வரூபத்தையே நல்லா பாரு அப்படின்னு சொல்லி சொல்ற பகவான் தன்னுடைய அந்த சதுர்புஜ நாராயண ஸ்வரூபத்தை காமிக்கிறார். சஞ்சயன் இப்போ சொல்றான். இந்த ஒரு ஸ்லோகத்தோட முடிக்கிறேன், 50 இருக்கட்டும். இத்யர்ஜுனம் வாசுதேவஸ் ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச பீத மேனம் பூத்வா புனஸ் சௌமிய வபுர் மகாத்மா. ராஜி மாமி. சஞ்சய உவாச்ச சஞ்சய உவாச்ச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயக ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் பூத்வா புனः சௌம்ய வபுர்மகாத்மா பூத்வா புனः சௌம்ய வபுர்மகாத்மா. சஞ்சய உவாச்ச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயக ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் பூத்வா புனः சௌம்ய வபுர்மகாத்மா. சஞ்சய உவாச்ச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயக ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் பூத்வா புனः சௌம்ய வபுர்மகாத்மா. ஓகே, சோ சஞ்சயன் இங்க சொல்ற மாதிரி வருது. கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதிரி தன்னுடைய நாராயண ஸ்வரூபத்தை பாருன்னு சொல்லறார் அப்படின்னு சொல்றார் தர்தராஷ்டிரன். சஞ்சயன் இவர் சொல்றார். சோ அர்ஜுனனுக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சதுர்புஜ ரூபத்தை, அதாவது கார்மேக வண்ணனா அழகிய அந்த மனுஷ்ய ரூபத்துல அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். இனிமே நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு தைரியம் ஊட்டுறார் அப்படின்னு சொல்லி சஞ்சயன் சொல்ற மாதிரி வருது. சோ இந்த நார்மல் நாராயண ஸ்வரூபத்தை பார்த்துட்டு அப்போதான் அவருக்கு ஆறுதல் அடைஞ்சார் அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச போறார்னு நாளைக்கு பார்க்கலாம். எண்டிங். ஜோ மாமி. स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहेशाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पूर्णमिदः पूर्णमिदं हरि ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। ॐ तत्सत्। Thank you. Thank you, madam. Thank you, ma'am.